திருவடி பொருட்களை கொண்டு சென்ற மாணிக்க வாசகரை அவரது சுற்றத்தினர் சிறந்த முறையில் வரவேற்க கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினாராக புகழும் இகழும் ஒருங்கு நோக்கும் மனமுடைய வாதவூரடிகள் சோமசுந்தர கடவுளையே தியானித்தபடி அவருடைய திருவடிகளுக்கே எல்லாவற்றையும் ஒப்பாக தம்மை ஒப்புவித்து இருந்தனர். இறைவர் செய்த திருவிளையாடல்களுக்குத்தான் மிகுந்த மாணிக்க வாசக பெருமான் மீது கொண்ட அன்பினை என்னென்பது. அன்று இரவே லாயத்தில் இருந்த குதிரைகள் அனைத்தும் அளவாய் அண்ணல் திருவிளையாடலால் முன்போல் நதிகளாக மாறின. அந்நரிகள் மற்ற குதிரைகளையும் கழித்து லாயத்தை தாண்டி மதுரை மாநகருக்குள் புகுந்து ஊழையிடத் துவங்கினர். முத்தமிழ் ஒலியும் மங்கள ஒளிகளும் முழங்கும் மதுரையம்பதியில் நரிகளின் ஊழையினால் மக்கள் விழித்தெழுந்து அதிர்ச்சியடைந்தனர். தீமை நன்மை முழுதும் நீ பேரும்
சென்ற பொருட்களை திரும்ப பெறும் வரை உங்களை இவ்வாறு தண்டிக்க சொல்லி பாண்டிய மன்னன் ஆணையிட்டுள்ளார். சிவ சிவ, நீங்கள் உங்கள் கடமையை தான் செய்கின்றீர்கள். எல்லாம் ஈசன் செய்து கோக்களி ஆண்ட குருமணியை பாண்டிய நாட்டை சிவலோகமாக்கியது. என்னை காத்துள்ள